வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஎல் வந்து லீவுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே எலெக்ஷன் நடக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டியர் 1 மணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாருங்கள், உங்களுக்கு ரூட்டை காமிச்சிட்றேன். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து 1 மணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், டியர் 1 மணிக்கு. இது பாருங்கள், இந்த கிராஸ் பாருங்கள் 35ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 35க்கு பாருங்கள் ஒரு நம்பர் பவர் பண்ணி 30ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இது வந்து இந்த கிராஸு. அப்படி இந்த கிராஸ் பாருங்கள் 12. அந்த 2 பவர் பண்ணால் 7. அது பாருங்கள், நேற்றுக்கு பிசி 17. அதுக்கு ஏ போர்டு பாருங்கள் 5, 4. அதே ரூட்டில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள் ஏபி. அதே மாதிரி பாருங்கள், அந்த கிராஸ் பாருங்கள் 91. அதுக்கு 9க்கு பவர் பண்ணோம்னா 4. அது பாருங்கள் 41. நேற்று வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த கிராஸ் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஏ போர்டு 8. 8க்கு பவர் பண்ணால் 3. அது பார்த்திங்கன்னா ஏபி 33 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபி 33. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா பிசியில் இந்த கிராஸு, அது இங்கே வந்திருக்கும். அடுத்து பாருங்கள் ஏபியில் இந்த கிராஸு, அது இங்கே வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 41 வந்துருச்சு, 33 வரணும். அதுக்கு சி போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். இந்த கிராஸ் ஆடும்போது பாருங்கள் 5, 4. இங்கே ஆடும்போது பார்த்திங்கன்னா 7, 6 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 336. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 336. கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வாங்க 6 மணிக்கு பார்ப்போம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 6 மணிக்கு. இதுக்கு பாருங்கள், உங்களுக்கு போர்டுக்கு தான் சொல்ல போகிறேன், ஏ போர்டுக்கு. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள் மேலே பாருங்கள், அந்த 033 இருக்கும் பாருங்கள். அதுக்கு பாருங்கள் பி போர்டு 0ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3க்கு பவர் பண்ணி 8. ஒரு நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 0. 0க்கு பவர் பண்ணி 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு நாள் விட்டு பாருங்கள் 2. அந்த 2க்கு பவர் பண்ணி 7. அதில் வந்து ஒரு நாள் கீழே பாருங்கள் 5. 5க்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நாள் கீழே பாருங்கள் 7. 7க்கு பவர் பார்த்திங்கன்னா 2. அதுலேருந்து ஒரு நாள் கீழே பார்த்தீங்கன்னா 0. இந்த 0க்கு பவரோ இல்லை டைரெக்டாக வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, அப்போ ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 0 வரணும், இல்லைன்னா 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது வருதுன்னு பார்த்துங்க. நான் 0க்கு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டு பார்த்திங்கன்னா 0. அதுக்கு ஏபி பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த 21 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், இங்கே ஏபியில் 21 வந்திருக்கும்.
இந்த 02ங்க வந்து இன்றைக்கி ஏ போர்டு 0 வரதுனால 02ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபியில். சி போர்டும் பார்த்துடலாம் வாங்க. சி போர்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 9 1 7 3ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இங்கே பாருங்கள், 9 1 7 3 வருதான்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா 3மே போர்டுக்கு தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எது வருதோ மேட்ச் பண்ணிக்கங்க. அப்படியே இன்னொரு நம்பர் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஏ போர்டு 0 சொன்னதுனால பாருங்கள், இந்த இடத்துல 21 வந்தால் இங்கே என்னன்னு பாருங்கள், ஏபி வந்து 0 3 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 0 1 2 3ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க 9 இருக்குது. அப்படியே ஒரு நம்பர் கம்மி பண்ணி 8 வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 0 38. இது உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அடுத்து வாங்க 8 மணிக்கு பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணிக்கு நம்பர் பார்த்துங்க சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபியில் சொல்லிடுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் 95 96ங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 97 இங்கே பிசியில் வைங்க சொல்கிறேன் நான் எப்படின்னு சொல்கிறேன். பிசியில் 97 வருதுன்னு வைங்க. இதுக்கு ரூட்டை சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் 95 96ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இன்றைக்கி வந்துச்சுன்னா 97 98 99ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துங்க, பிசி 97 உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க. பிசி 97ங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 97 வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பாருங்கள். ஏபி எப்படி வரணும்னா பாருங்கள், ஏபி ஏசி 29. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ரிப்பீட் 29 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 297. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நாளைக்கு 8 மணிக்கு ஒரு ரூட்டு சொல்லிடுறேன், அது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு நம்பர் கொடுத்துட்றேன். நம்பரை பார்த்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் நாளைக்கான ரூட்டு. வாங்க நம்பர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 336. அடுத்த 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 038. 8 மணிக்கு 297ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு ரூட்டு காமிச்சிருக்கேன். யாரும் இந்த நம்பரை பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணாதீங்க. போய் அந்த ரூட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அந்த 1 மணிக்கெலாம் பாருங்கள், அது வந்து ஏபி 33 தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சி போர்டு வேறு ஏதாவது வந்தால் கூட மேட்ச் பண்ணிக்கங்க. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா போர்டுக்கு சொல்லியிருப்பேன், அதுவும் பார்த்துக்குங்க. 8 மணிக்கு பிசியை வச்சு சொல்லியிருப்பேன். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நாளைக்கு 8 மணிக்கு ஒரு கெஸ்ஸிங் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டிஆர் 8 மணிக்கு ஒரு ரூட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு உங்கள் கணக்கில் வந்தால் நாளைக்கு ட்ரை பண்ணிக்கங்க. நாளைக்கு நைட்டு. நாளைக்குன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை. நாளைக்கு சொல்கிறேன் பாருங்கள் 8 மணிக்கு கெஸ்ஸிங்கு, அது பார்த்துக்குங்க. ஏன்னா நாளைக்கு வீடியோ போட முடியாது, நாளைக்கு கேஎலுக்கு மட்டும்தான் வரும். பாருங்கள், இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்கு 8 மணிக்கு கெஸ்ஸிங்கில் வந்ததுனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்துங்க எப்படி வருதா என்னான்னு.
ஃபஸ்ட்டு ரூட்டை காமிச்சிடுறேன் பாருங்கள். ஏபி பாருங்கள் 95, அடுத்து பாருங்கள் 96, அப்படியே வந்தால் 97, 98 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 97 விட்டுட்டு பாருங்கள் 98 மேலேயே வந்திருக்கும். அதுக்கு சி போர்டு பாருங்கள் 95க்கு 0, 96க்கு 0, 97 விட்டுட்டு 98க்கு 0க்கு பவர் 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ரூட்டில் தான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. அது நாளைக்கு வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். அப்படியே அடுத்த ரூட்டு நாளைக்கு அந்த ரூட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 50, ஒரு நாள் மேலே பாருங்கள் 60, அப்படியே மேலே போனால் 70, 80 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டுக்கு 97 விட்டது மாதிரி இந்த ரூட்டுக்கு வந்து 70 இங்கே மேலே வராமல் ஒரு நாள் தள்ளி கீழே வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், 70 வரக்கூடாது, 80 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 95, 96, 97 விட்டுட்டு 98, அதே மாதிரி பாருங்கள் 50, 60, 70 விட்டுட்டு 80 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 80. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரணும். பிசி 80 வந்தால் ஏ போர்டு என்ன வரணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து 005 வந்தது மாதிரி, இதுக்கு பாருங்கள் 9, 4 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா 480 நாளைக்கு வரணும். நாளைக்கு 8 மணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு டேட்டோடு நான் வந்து போட்டு விட்டுறேன், மென்ஷன் பண்ணிடுறேன். புரியாதவங்க அந்த டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10ஆந்தேதி 8 மணிக்கு நாளைக்கு 480 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துங்க. இந்த ரூட்டை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நம்பரை மட்டும் பார்க்காதீங்க, கெஸ்ஸிங்கை பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.